வணக்கம். நட்களை ப்ரிப்பேர் செய்து போல்ட்களுடன் பொருத்துதல் பகுதி 1 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். ஹெக்ஸகனல் நட்டுக்கான டேப் மற்றும் ட்ரில் சைஸ்களை தீர்மானித்தல், ஹெக்ஸகன் நட்டில் இன்டர்னல் த்ரெட்களை கட் செய்வதற்கு டாப்பிங் ஹோல்களை ட்ரில் செய்தல், டேப் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி ஹெக்ஸகன் நட்டின் மீது இன்டர்னல் த்ரெட்களை கட் செய்தல், நட்டை போல்ட்டுடன் பொருத்துதல். ஹெக்ஸகனல் நட்களை ப்ரிப்பேர் செய்து போல்ட்களுடன் பொருத்துவதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். ஃபைல், ஹெக்ஸகனல் ராட், bench vise, chamfer tool, tap drill size chart, center punch, center drill, drill bits, tap wrench, M10 taps, screw pitch gauge, saw, cleaning tool, oiler, metal brush. இப்போது ஹெக்ஸகனல் நட்டை ப்ரிப்பேர் செய்வதற்கான செயல்முறைகளை வரிசையாக பார்க்கலாம். நட்கள் மற்றும் போல்ட்களை ப்ரிப்பேர் செய்யும் போது காயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள சேஃப்டி எக்விப்மெண்ட் அணிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பாதுகாப்பான ஒர்க் என்விரான்மெண்ட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் ரா மெட்டீரியலை பரிசோதிக்க வேண்டும். மெஷினிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் ஹெக்ஸகனல் ராடில் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது சீரற்ற தன்மை இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். சைஸுக்கு ஏற்ப நட்டை ஃபைல் செய்யவும். ஹெக்ஸகனல் ராடை ஒரு பெஞ்ச் வைஸில் பாதுகாப்பாக பிளேஸ் செய்ய வேண்டும். ராடின் திக்னஸை 10 மில்லிமீட்டருக்கு குறைப்பதற்கு ஒரு ஃபைலை பயன்படுத்த வேண்டும். ஹெக்ஸகனல் ராடின் ஃபிளாட் டு ஃபிளாட் டிஸ்டன்ஸை மெஷர் செய்து அதன் அளவு 18 மில்லிமீட்டராக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு முனையில் சாம்பரை ஃபைல் செய்ய வேண்டும். ஹெக்ஸகனல் ராடின் ஒரு முனையை போல்ட் ஹெட்டாக தேர்வு செய்யவும். அதற்காக ஹெட் எண்டில் 2 மில்லிமீட்டர் மற்றும் 30 டிகிரி அளவுகள் கொண்ட ஒரு சாம்பரை உருவாக்குவதற்கு ஒரு ஃபைலை பயன்படுத்த வேண்டும். இந்த சாம்பர் டாப்பிங் ப்ராசஸை தொடங்குவதை எளிதாக்கும். டேப் ட்ரில் சைஸை தீர்மானித்தல். பயன்படுத்தப்படும் டேப் வகையை அடிப்படையாக கொண்டு அதற்கேற்ற டேப் ட்ரில் சைஸை தீர்மானிக்க வேண்டும். இங்கு M10 டேப் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் ட்ரில் சைஸ் பொதுவாக 8.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்டது. டேப் ட்ரில்லுக்கு ஹோல் சென்டரை மார்க் செய்யவும். ஒரு மார்க்கிங் டூல் அல்லது ஸ்கிரைபை கொண்டு டேப்புக்கு ட்ரில் செய்யப்பட வேண்டிய ஹோல் சென்டரை அளவிட்டு மார்க் செய்ய வேண்டும். சாம்பர்ட் எண்டிலிருந்து 8.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் தொலைவில் இந்த பாயிண்ட் இருக்க வேண்டும்.
ட்ரில் ஹோல் சென்டரில் பஞ்ச் செய்தல். முந்தைய ஸ்டெப்பில் நீங்கள் உருவாக்கிய சென்டர் மார்க்கில் ஒரு சென்டர் பஞ்சை பயன்படுத்தி ஒரு சிறிய பிளவை உருவாக்க வேண்டும். இந்த சென்டர் பஞ்ச் விருப்பப்பட்ட இடத்தில் துல்லியமாக ட்ரில் பிட் தொடங்குகிறது என்பதை உறுதி செய்ய உதவுகிறது. ட்ரில் சென்டரை உருவாக்கவும். சென்டர் ட்ரில்லை உருவாக்கவும். சென்டர் மார்க்கில் ஒரு பைலட் ஹோலை உருவாக்க சென்டர் ட்ரில்லை பயன்படுத்தவும். இது மிகவும் துல்லியமான ஒரு ஹோலை ஏற்படுத்துவதற்கு பெரிய ட்ரில் பிட்டுக்கு வழிவகுக்கிறது. பைலட் ஹோலை ட்ரில் செய்தல். ஹெக்ஸகனல் நட்டில் ஒரு பைலட் ஹோலை உருவாக்க ஒரு 5 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்தவும். நட் சென்டர் வழியாக பைலட் ஹோல் ட்ரில் செய்யப்படுகிறது. .5 மில்லிமீட்டர் டயமீட்டர் ஹோலை ட்ரில் செய்தல். பைலட் ஹோல் உருவாக்கப்பட்ட பின்னர் M10 டேப்புக்கு ஃபைனல் ஹோலை உருவாக்குவதற்கு ஒரு 8.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்த வேண்டும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஹோலை உறுதிப்படுத்துவதற்கு அதே ஆக்சிஸுடன் பைலட் ஹோல் வழியாக ட்ரில் செய்ய வேண்டும். ட்ரில் செய்யப்பட்ட ஹோலின் இரு முனைகளையும் சாம்பர் செய்தல். ட்ரில் செய்யப்பட்ட ஹோலின் இரு முனைகளிலும் சாம்பர்களை உருவாக்குவதற்காக ஒரு ஃபைலை பயன்படுத்த வேண்டும். சாம்பர்கள் 2 மில்லிமீட்டர் மற்றும் 45 டிகிரி அளவீடுகள் கொண்டிருக்க வேண்டும். இந்த சாம்பர்கள் டேப் என்ட்ரியை எளிதாக்கும். M10 டேப்களுடன் இன்டர்னல் த்ரெட்டை கட் செய்தல். ஒரு பெஞ்ச் வைஸில் ஹெக்ஸகனல் நட்டை வைத்து வைஸ் ஜாகளுக்கு பேரலாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். டேப் ரெஞ்சினுள் M10 டேப்பை இன்சர்ட் செய்ய வேண்டும். ட்ரில் செய்யப்பட்ட ஹோலுடன் டேப்பை கவனமாக அலைன் செய்ய வேண்டும் மற்றும் டேப்பை கிளாக் வைஸில் திருப்பி இன்டர்னல் த்ரெட்டை கட் செய்ய தொடங்கவும். ஃப்ரிக்ஷனை குறைத்து ப்ராசஸை லூப்ரிகேட் செய்வதற்கு டேப்பிங் ஆயில் அல்லது கட்டிங் ஃப்ளூயிட் பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். முழு த்ரெட்டை கட் செய்து ஃபார்ம் செய்தல். முதல் டேப் நிறைவு செய்யப்பட்ட பின்னர் இரண்டாவது டேப்புக்கு M10 உடன் ப்ராசஸை மீண்டும் தொடர வேண்டும். அதன் பின்னர் மூன்றாவது டேப்பை மேற்கொள்ளவும். முழுமையான த்ரெட் ஃபார்ம் செய்யப்படும் வரை ஒவ்வொரு டேப்பும் த்ரெட்டை ஆழமாக சீர்படுத்தும். த்ரெட் செய்யப்பட்ட ஹோலை ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் கொண்டு ஆய்வு செய்து போல்ட்டை மேட்ச் செய்தல். த்ரெட் செய்யப்பட்ட ஹோலின் அக்யூரசி மற்றும் பிட்சை ஒரு ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் பயன்படுத்தி பரிசோதிக்க வேண்டும். இது M10 த்ரெட்டின் ஸ்பெசிஃபிகேஷன்களுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். த்ரெட் செய்யப்பட்ட ஹோலை ஒரு பொருத்தமான M10 போல்ட்டுடன் பொருத்தி சரியாக ஃபிட் ஆகிறதா என ஆய்வு செய்ய வேண்டும். போல்ட் மற்றும் நட்டில் உள்ள த்ரெட்டை சுத்தம் செய்தல். இரு போல்ட் மற்றும் நட் த்ரெட்களில் இருக்கும் டெப்ரிஸ் அல்லது மெட்டல் ஷேவிங்களை அகற்றுவதற்கு ஒரு த்ரெட் கிளீனிங் டூல் அல்லது ஒரு வயர் பிரஷை பயன்படுத்தவும். நட்டை போல்ட்டுடன் பொருத்துதல். இறுதியாக புதிதாக உருவாக்கப்பட்ட நட்டை ஒரு பொருத்தமான M10 போல்ட்டின் மீது வைத்து திருகி பரிசோதிக்க வேண்டும். அந்த த்ரெட் ஸ்மூத்தாகவும் செக்யூராகவும் என்கேஜ் ஆக வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். மெஷினிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் ஹெக்ஸகனல் ராடில் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது சீரற்ற தன்மை இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். ராடின் திக்னஸை 10 மில்லிமீட்டருக்கு குறைப்பதற்கு ஒரு ஃபைலை பயன்படுத்த வேண்டும். ஒரு M10 டேப்புக்கு ட்ரில் சைஸ் பொதுவாக 8.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்டது. ட்ரில் செய்வதற்கு ஹோல் சென்டரை மார்க் செய்ய வேண்டும். புதிதாக உருவாக்கப்பட்ட நட்டை ஒரு பொருத்தமான M10 போல்ட்டின் மீது வைத்து திருகி பரிசோதிக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நட்களை ப்ரிப்பேர் செய்து போல்ட்களுடன் பொருத்துதல் குறித்த
நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.